ஒருத்தர் அமெரிக்கா போயிருந்தாராம், நம்ம ஊருக்காரர். அந்த பிளைட் போக முடியல, இடையில பிரச்சனை ஆகி போச்சு. அதனால திடீர்னு போக வேண்டிய இடத்துக்கு போகாம இன்னொரு ஏர்போர்ட்ல கொண்டு இறக்கி விட்டு கையில அட்டையும் கொடுத்து, நீங்க இருங்க, அந்த பிளைட் ரெடியான பிற்பாடு கூப்பிடுறோம் அப்படின்னு கூப்பிட்டு அப்படின்னு சில மணி நேரம் அந்த ஏர்போர்ட்ல வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சாம். நம்ம ஊர்ல இருந்து போனவர் ஏதாவது வாங்கி சாப்பிடாம எல்லாம் காஸ்ட்லியா இருக்கு, இவர் கையில காசு இல்ல. ஒவ்வொரு கடையா போய் இது என்னன்னு விசாரிப்பாரா வந்துருவாராம். ஒவ்வொரு கடையா போனா இவர் மட்டும் தான் சாப்பிடாம இருக்கிறார். இவர் கூட பிளைட்ல போன அத்தனை பேர் ஆவாம இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடறாங்க. இவருக்கு புரியல, எல்லாரும் பணக்காரங்களா இருப்பாங்க நினைச்சிட்டாரு. ஆனா கடைசியில உங்களுக்கான பிளைட் வந்துருச்சு, எல்லாம் வாங்கன்னு சொல்லி வரிசையில் நிற்கும் போது தான் பக்கத்தில் உள்ளவங்க சொல்றானா, சார் நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையா, நீங்க கையில கொடுத்த அட்டையை பாத்தீங்களா, இந்த ஏர்போர்ட்ல என்ன வேணா வாங்கி சாப்பிடலாம் ஃப்ரீ. இவருக்கு எப்ப தெரிஞ்சது? ஆமா, அடுத்த பிளைட் ஏற போகும்போது தெரிஞ்சது வாய்ப்பு இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திறமை, வரம், அந்த வாய்ப்புகள் அதை அறியாமலேயே அதை பயன்படுத்தாமல் மூடி மறைத்து வைத்திருக்கிறோம். ஆகவே கண்பான சகோதர சகோதரிகளே, அவைகளை பயன்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.